உங்க பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்குங்க with Cars Only Institute சென்னை மேடவாக்கம் 2025 admissions open. Join now. ஃபர்ஸ்ட் கியர் பாக்ஸ்னா என்ன, அந்த காருக்கு கியர் பாக்ஸ்ங்கிறது எதுக்கு தேவை? இந்த டிரைவ் ஷாஃப்ட் தான் கியர்ல இருந்து வர அவுட்புட் வந்து உங்களோட வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த கியர் பாக்ஸ்க்குள்ள வந்து என்ன இருக்கும்? இப்போ இதுல இன்ஜின் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து நமக்கு இருக்கு. அப்போ அந்த இன்ஜின்ல இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு ரோட்டரி மோஷனை தான் நம்ம வீலுக்கு கனெக்ட் பண்றோம். இப்போ இன்ஜின்ல இருந்து இந்த வீலுக்கு போறதுக்கு முன்னாடி சில பேர் சொல்றாங்க பம்பர் டு பம்பர் டிராபிக்ல அதிகமா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை மோட்ல யூஸ் பண்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா? எந்த கியர் பாக்ஸ்ல அதிகமா செலவு வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதை ரெடி பண்றது? இருக்கிறதுலே மார்க்கெட்ல இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் புது காரா வாங்கும் போது. ஆமா ஆமா. அப்படின்னா அது இன்கேஸ் ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா அதை சரி பண்ற செலவும் கம்மின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்க டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டி டிராஃபிக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபீமேல் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, அதில் நிறைய டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏஎம்டி அப்படின்னு சொல்கிறோம், டார்க் கன்வெர்ட்டர் ஆர் ஏடி அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சிவிடி, டிஎஸ்ஜி, டிசிடி, இப்படிலாம் நிறையா வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அப்போ எந்த கியர் பாக்ஸ் தான் ரிலேபிளாக இருக்கும், எது நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், எதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, எதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கும் வருது. அதை ஒரு கிளாரிட்டியாக கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க்காகவே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸே சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, அத்தனை கியர் பாக்ஸையும் ஓப்பனாக நம்ம பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு என்ன கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டோட நம்ம பேச போகிறோம். இந்த கியர் பாக்ஸில் எது தான் நல்லா இருக்கும், சர்வீஸ் பிரச்சனை வந்ததுன்னா அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்க்க போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறவர் அப்படின்னா, ஒரு கியர் பாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பேசிக்ல இருந்து அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னா, ரெட் ஹில்ஸில் இருக்கிற கலாம் கார்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இங்கேருந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வந்து அங்கே தான் இந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கியர் பாக்ஸ்னா என்ன, அந்த காருக்கு கியர் பாக்ஸ்ங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பேசிக் பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பாக சைக்கிள் வந்து ஓட்டியிருப்போம். அப்போ அந்த சைக்கிளை ஸ்டார்டிங்கில் அதை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் வந்து அழுத்துவீங்க. பட் அதே சைக்கிள் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டே வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இனிஷியலாக தேவைப்படுற டார்க் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் தேவையான டார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சைக்கிளில் நீங்களே அதை மேனேஜ் பண்ணுறீங்க. பட் காரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உள்ளே வந்து பிஸ்டன் வந்து மேலே கீழே ஏறி இறங்கும் போது தான் அந்த ஒரு ரோட்டரி மோஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அப்போ அந்த இன்ஜினே இந்த விஷயத்தை வந்து டேக் கேர் பண்ணாது. அதை இன்ஜினுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சிஸ்டமால மட்டும்தான் வந்து இந்த டார்க்கை வந்து வேரி பண்ண முடியும். அப்போ வேரியபிள் டார்க்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் இந்த கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே நான் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட கனெக்ட் ஆகிருக்கிற இன்னொரு கியர் வந்து இவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதில் ரெண்டுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று அரை பண்ண போகிறோம். ஸோ இந்த கியர் ரேஷியோங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு கியர்லையும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து கார் போகும் அப்படிங்கிறதே வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்போ இந்த கியர் ரேஷியோங்கிறது என்ன, இப்போ இந்த கியர் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. உதாரணத்துக்கு 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உதாரணத்துக்கு 30,
எம்எம்னு கூட இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. பட் ரியாலிட்டியில் இப்படி இருக்காது. நான் இருந்தாலும் சும்மா புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இதோட கியர் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இதை விட 3 மடங்கு வந்து இது பெருசாக இருக்குது. அப்போ இதோட கியர் ரேஷியோ வந்து 1:3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இன்புட் கியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து அவுட்புட் கியர். இந்த இன்புட் கியரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் காரோட இன்ஜினோட சேர்ந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த இன்ஜின்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம இங்கே தான் வந்து சேர்க்குறோம். அப்போ இந்த கியர் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சுத்த போகுது. எப்படி சுத்த போகுது அப்படின்னா, இப்படி சுத்த போகுது. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, கிளாக் வைஸில் சுத்த போகுது. அப்போ இந்த கியர் சுத்துச்சு அப்படின்னா இதோட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த கியர் வந்து சுத்தும். ஆனால் இது வந்து ஒரு 50 ரெவல்யூஷன் வந்து சுத்துது, அதாவது 50 ஆர்பிஎம் வந்து இது சுத்துது அப்படின்னா இந்த கியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட 3 மடங்கு கம்மியாக தான் சுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரியணும்னா 60ன்னு வச்சுக்கிறேன், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஆர்பிஎம் வந்து 20 தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை விட ஸ்பீடு பல மடங்கு 3 மடங்கு வந்து கம்மியாயிருச்சு. ஆனால் இதுல இருந்து ஜென்ரேட் ஆகிற டார்க்கை விட இதை வந்து மல்டிப்ளை வந்து உங்களுக்கு ஆகுது. இதுதான் வந்து லோயர் கியரில் உங்களுக்கு நடக்குது. இதே இது ஹையர் கியரை போகிறோம் அப்படின்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு இன்வர்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இது அப்படியே பெரிய கியர் ஆகி இது குட்டி கியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 30 mm, இது வந்து 10 mm அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ இது வந்து இன்புட் ஷாஃப்ட் இப்படி சுத்துது, இது அவுட்புட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. இது இப்படி சுத்தும், சரியா? இப்போ இது ஒரு தடவை சுத்துச்சு அப்படின்னா இந்த கியர் வந்து 3 தடவை சுத்தும். அப்போ இங்க இருக்கிற ஸ்பீடை 3 டைம்ஸ் வந்து இது மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹையர் கியர்ல வரும்போது இந்த மாதிரியான ஒரு கியர் ரேஷியோல தான் உங்களுக்கு இருக்கும். இதோட கியர் ரேஷியோ வந்து 3:1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கியர் பாக்ஸ்க்குள்ள தான் வந்து நடக்குது. அந்த கியர் பாக்ஸ்ல தான் மல்டிபிள் கியர் ரேஷியோஸ்ல கியர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ லோயர் கியர்ல ஒரு மாதிரி ஹையரான ஒரு கியர் ரேஷியோவும் ஹையர் ஸ்பீட்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கியர் ரேஷியோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும். இந்த ஒர்க்கை தான் வந்து கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுது. இப்போ நம்ம அந்த டிராயிங்ல பார்த்த அந்த ஒரு கியர் சிஸ்டம், அந்த வேரியஸ் கியர் ரேஷியோலாம் இங்கே ரியல்ல எப்படி வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல இருக்கிற ஒரு கார் தான். ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டோட வீலோட தான் இன்ஜினோட பவர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ரியர் வீல் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ வீலாக ஃபாலோ பண்ணி வரும், அவ்வளோதான், ரைட்? இப்போ இதில் இன்ஜின் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து நமக்கு இருக்கு. அப்போ அந்த இன்ஜினில் இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு ரோட்டரி மோஷனை தான் நம்ம வீலுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இன்ஜின்ல இருந்து இந்த வீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம். இது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு கார் தான். இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த கியர் பாக்ஸ் வந்து இருக்கு. அப்போ இது ஒரு 5 ஸ்பீட் அப்படின்னா ஒரு 5 கியர் ரேஷியோஸ் வந்து உள்ள மல்டிபிள் கியர்ஸாக வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இந்த கியர்ல இருந்து தான் உங்களோட வீலுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். அப்போ இந்த இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் ஓப்பனாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த மேனுவல் கியர் பாக்ஸை நம்ம கீழே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கியர் பாக்ஸோட நம்மளோட வீலுக்கு வந்து பவர் போகும்னு சொன்னேன். அதை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இதுக்கு பேர் தான் வந்து டிரைவ் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட காரில் கூட ரீசெண்டாக அதை மாற்றி நான் ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இது பேசிக்காக என்னென்னா ஒரே ஸ்டப்பனாக ஒரு ராடாக இருந்தால் அந்த வீல் மேலே கீழேயோ திரும்புறதுக்கு உங்களுக்கு சிரமப்படும். அதனால இதில் நிறைய ஜாயின்ட்ஸ் வச்சு அதை வந்து அப் அண்ட் டவுன் போகிறதுக்கும் அதே நேரத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இந்த டிரைவ் ஷாஃப்ட்ல இருந்து உங்களுக்கு இருக்கும். இந்த டிரைவ் ஷாஃப்ட் தான் கியர்ல இருந்து வர அவுட்புட்டை வந்து உங்களோட வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த கியர் பாக்ஸ்க்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கியர்ஸ் வந்து மல்டிபிள் சைஸஸ்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக உள்ள இருக்கிற ஒரு கியர். நான் அந்த டிராயிங்ல நான் காமிக்கும் போது ஒரு சின்ன கியர் இருக்கும், ஒரு பெரிய கியர் எக்ஸாம்பிளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பெரிய கியர் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கியர் இருக்குது. இது ரெண்டும் வந்து இப்படி வந்து உங்களுக்கு மேட் ஆகுது அப்படின்னா இது வந்து சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ இதோட கியர் ரேஷியோ வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வருது. இது மாதிரி ஒரு 5 கியர்ஸ் அப்படின்னா 5 கியர் ரேஷியோஸ் வந்து உள்ளே இருக்கும். 5 கியர் இருக்கும். 6 கியர்ஸ்னா 6 கியர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து இந்த என்க்ளோசருக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கியர் வந்து மாறணும் அப்படின்னா இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமலே நீங்கள் என்ன பண்ணணும், கியர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போது இன்ஜின்லேருந்து வர அவுட்புட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கியரை போய் நீங்கள் என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த இடத்துல பவர் டிரான்ஸ்மிஷனை ரெண்டையும் நம்ம தனியாக பிரிக்கணும். அதாவது இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆனால் அந்த பவர் வந்து உங்களுக்கு வீலுக்கோ
இல்லை அவுட்புட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அது ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த கிளச் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டேக் கேர் பண்ணுது. இது வந்து ஒரு கிளச் அசம்பிளி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். இது வந்து உங்களோட கியர் பாக்ஸில் அவுட்டரில் வந்து இப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட்ல இருந்து வர்றதை அவுட்புட்டை அப்படியே ஸ்லைட்டாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். நீங்கள் எப்போ கிளிச்சை அமுக்குறீங்களோ அப்போது அது லைட்டாக ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு பவர் டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியரை நீங்கள் மாற்றி அதுக்கப்புறம் தான் என்கேஜ் பண்ணுறீங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் கியரை மாற்றும் போது கண்டிப்பாக கிளச்சை அமுக்கணும் மேனுவல் கியர் பாக்ஸில். அப்போ நீங்கள் அப்படி அமுக்காமல் போட்டிங்கன்னா கிர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு பல்லும் வந்து போய் ஜாயிண்ட் ஆகும்போது ஒன்னோட ஒன்று வந்து உரசும். ஏன்னா ரெண்டுமே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ சுற்றிட்டு இருக்கும்போது ரெண்டையும் என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக தான் இது ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு கியரை வந்து இதோட வந்து உங்களுக்கு என்கேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த கிளச் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த கியர் பாக்ஸ்க்குள்ளே இப்படி தான் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்குள்ளே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கார் என்ன அப்படின்னா மஹேந்திராவோட TUV 300 தான் வந்து இதில் ஆக்சுவலாக அந்த கியர் பாக்ஸை வந்து கலட்டியிருக்காங்க. அந்த கியர் பாக்ஸ் எங்கே மவுண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவில் இருக்கிற ஒரு காரு. இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பவர் வந்து இங்கே தான் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் கிளச்சு. நம்ம ஏஎம்டி மேனுவலில் நம்ம பார்த்த அந்த கிளச்சு வந்து இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து அந்த கிளச்சை வந்து நம்ம காலால் அமுக்கும் போது இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகி டிஸ்என்கேஜ் வந்து உங்களுக்கு பண்ணுது. இதுக்கு வெளியில் அப்படியே வந்து இந்த கியர் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரியர் வீலோட ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்டோட என்ன ஆகும், ரியரில் டிஃபரன்ஷியலோட போய் அந்த பவரை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஏஎம்டிக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்து ஆக்சுவலி ஏஎம்டிங்கிறது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம பண்ண வேண்டிய வேலையை அந்த சிஸ்டம் பண்ணுது. அது எப்படி பண்ணுதுங்கிறத இதுலேருந்து இறக்கின கியர் பாக்ஸ் நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ அதுலேருந்து இறக்கின ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் வந்து நம்ம இங்கே இருக்குது. அப்போ அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் ஏஎம்டிங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான், அதை ஆட்டோமேட் பண்ணுறோம். என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் அதுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு கியர் பாக்ஸு. இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு மேனுவல் கியர் பாக்ஸில் உங்களுக்கு கியர்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் இந்த மாதிரியான கியர்ஸ் வந்து உள்ளே இருக்க போது. அந்த கியரை மல்டிபிள் கியர்ஸ் வச்சு தான் கியர் ரேஷியோவை தான் உங்களுக்கு அங்கே அரைவ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம மேனுவல் கியரில் இந்த மாதிரி ஒரு கிளச் பிளேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று இருக்குது. இந்த கிளச் பிளேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், காலால் பெடலை அமுக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இங்கே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை உள்ளே போய் அதை டிஸ்என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கியரை வந்து என்கேஜ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, நீங்கள் காலில் அமுக்கி இந்த ஒரு ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஒரு சின்ன செட்டப். அதாவது அந்த ஏஎம்டியில் மேனுவலுக்கும் இதுக்கும் அடிஷ்னலாக உங்களுக்கு இருக்கிறதே வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு செட்டப் தான். இது வந்து அந்த ப்ரெஷர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் ஒரு சில இதில் வந்து வாட்டர் ப்ரெஷர் பூஸ்டர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மோட்ரு, இது பம்பு. இந்த பம்ப் வந்து என்ன பண்ணும், ஆயிலை வந்து ஹை ப்ரெஷராக இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணும். இந்த ஆயில் வந்து இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கிளச்சை வந்து ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஃபீட் பண்ணும். அப்போது நீங்கள் காலால் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பண்ணுது. இது மூலமாக தான் அந்த கிளச்சை டிஸ்என்கேஜ் பண்ணி கியரை வந்து அதுவாகவே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குது. அப்போ அதுவாகவே இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானிக்காக ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ECM அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறோம். அப்போது இது மேனுவல் கியர் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ECM அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா TCM அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து உள்ளே வருது. அப்போது ஏஎம்டியில் அடிஷ்னலாக ஒரு எலக்ட்ரானிக் போர்டும் வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா டிசைட் பண்ணுது எப்போ இந்த கியர் ஷிஃப்ட் ஆகணும், எப்போ இந்த பூஸ்டர் வந்து ஆன் ஆகணும், எப்போ ஆயில் உள்ளே போகணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த யூனிட் தான். அப்போது இங்கே அடிஷ்னலாக காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்துக்காக தான் அந்த காரோட பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக போகுது. அப்போ இதில் பவர் லேக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கியர் மாறுறது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும், அப்படியே இழுத்து கியர் மாறுறது தெரியும்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி இந்த ப்ரெஷரை வந்து உள்ள கிளச்சுக்கு போய் அந்த கிளச்சு வந்து மூவ் ஆகி கியர் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. அதனால தான் அந்த பவர் லேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போது
இதுதான் வந்து ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏடி அப்படின்னு சொல்ல போகிற இந்த டார்க் கன்வெர்ட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட இப்போ இருக்கிற கார் என்ன அப்படின்னா ஜாக்வாரோட கார் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதில் ஏடி எங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கலாம். எப்பயும் எல்லார் கார்லையும் இருக்கிற மாதிரியே தான் இது வந்து ஒரு ரியர் வீல் ட்ரைவில் வந்து இது இருக்குது. இந்த காரு ஃப்ரண்ட்டில் இன்ஜினு, இதுதான் வந்து அந்த கியர் பாக்ஸ். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு அந்த கியர் பாக்ஸ் இருக்குது. இங்கே பிளாக்காக வந்து இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா ஆயிலோட ரிசர்வாயர், அதாவது ஆயிலோட ஃபில்டர்னு கூட சொல்லலாம். இந்த கியர் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலுக்குள்ளேயே தான் வந்து அந்த கியர் பாக்ஸோட ஒர்க்கே வந்து நடக்குது. ஆயில் தான் ஒரு மேஜரான ரோலே வந்து இதில் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய பாட்டம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வழியாக ரியரில் டிஃபரன்ஷியலுக்கு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதுக்குள்ளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய மேட்டர் இருக்குது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஏடி கியர் பாக்ஸை எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதாவது டார்க் கன்வெர்ட்டரோட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஒரு ஏடி கியர் பாக்ஸு சச் எ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் இதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதோட டிசைனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அந்த அளவுக்கு எப்படி இது இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இதை பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொன்றா உள்ளே போய் நான் காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கவர் தான். இதோட வெயிட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு டேங்க்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து ஆயிலுக்குள்ளே தான் நடக்குது. அப்போ இது ஃபுல்லாமே வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் வந்து ஆயில் இதுக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்கு உள்ளே தான் என்டையர் சிஸ்டமே வந்து உள்ளே இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா எடுத்தது எல்லாத்தையும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மேஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்பா இது பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை வந்து இது பண்ணுது. இப்போ நம்ம மேனுவல் கியர் பாக்ஸ்லையும் சரி ஏஎம்டிலையும் சரி நம்ம வந்து ஒரு கிளச் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம காலை வச்சு அமுக்குறோம், இல்லை ஏஎம்டியில் ஒரு பிளெஞ்சரை வச்சு நம்ம அமுக்குறோம். பட் அந்த கிளச்சை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த டார்க் கன்வெர்ட்டரை ஓப்பன் பண்ணியும் நான் வச்சிருக்கிறேன். அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே இருக்குது. எஸ், இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இங்கே இருக்குது. அத்தாடி. ஓகே, இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 யூனிட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பல் சக்கரம் மாதிரி இது இருக்குது. இது வந்து அவுட்ரு கவரில் வந்து உங்களுக்கு இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரு 2 சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து டர்பைன், இன்னொன்று வந்து பம்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாமே ஆயில் தான். அதாவது இது ரெண்டும் வந்து இப்படி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்படியே நான் காமிச்சிடுறேன், என்னால் தூக்க முடியல. ஓகே, இப்படி இருக்கும். எஸ், இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து சோக் ஆகிருக்கும். அப்போது அந்த ஆயில் வந்து உள்ளே சுற்றும் போது இந்த ஃபின்ஸில் பட்டு அந்த ஆயில் என்ன பண்ணும், அப்படியே அவுட்டரை நோக்கி வந்து உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு டர்பைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டர்பைன் எப்படி இருக்குன்னு அந்த வீலை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, எதை தூக்குனாலும் வெயிட்டாக இருக்குப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபின்ஸில் போயிட்டு அது பட்டு இந்த பிளேட்டை வந்து அது சுற்றுது. ஸோ அப்போது இங்கேருந்து வர்ற அந்த ஒரு எனர்ஜி அடுத்த பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை 2 வந்து உங்களுக்கு வீலோட கனெக்ட் ஆகிருக்கிற டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது த்ரூ இந்த செட்டப் வழியா. ஓகே, அப்போ கிளச் பண்ண வேண்டிய அந்த பவர் டிரான்ஸ்மிஷனை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆயில் செட்டப் வந்து உங்களுக்கு பண்ணுது. அதனால தான் ஒரு ஸ்மூத்தரான ஒரு ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். இன்னொன்று அந்த ஒரு பவர் லேக் அப்படிங்கிறது அந்த ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்காது. அது முக்கியமான காரணம் இந்த டார்க் கன்வெர்ட்டர் தான். இந்த டார்க் கன்வெர்ட்டர் இப்போ இந்த ஏடியில் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் இருக்கிற சிவிடி கியர் பாக்ஸ்லையும் இதே டார்க் கன்வெர்ட்டர் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு உள்ள டீப்பாக போனோம்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு 5 ஸ்பீட் ஏடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 6 ஸ்பீடு. இப்போ நீங்கள் ஜீப்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 9 ஸ்பீடு ஏடிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஸ்பீடுக்காக இருக்கிற ஒரு செட்டப்பு. இதுக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கிளச்சு பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரிங் மாதிரி இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொன்றும் வந்து இப்படி தனித்தனியாக இப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு செட்டப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி ஷாஃப்டில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எப்பாடியோ இங்கே பாருங்க.
ஸோ இது வந்து ஒரு ஸ்பீடு, இது வந்து ஒரு ஸ்பீடு, இது வந்து ஒரு ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. உள்ளே வந்து சின்னதாக ஒரு கிளச் மெக்கானிசம் இருக்குது. எப்போ இந்த ஸ்பீடு என்கேஜ் ஆகணுமோ அப்போ அந்த கிளச் வந்து இந்த ராடை போய் பிடிக்கும். அப்போ இதில் இருக்கிற அந்த கியர் ரேஷியோ வந்து உங்களுக்கு அவுட்புட்டுக்கு வந்து உங்களுக்கு போகுது. அதை வந்து டிசைட் பண்ணுறது என்னது அப்படின்னா, இதில் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் யூனிட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ரிவர்ஸுக்கு ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் இருக்கும் பாருங்கள். இங்கே நான் தூக்குறேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறையா குட்டி 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 பிளானட்டரி கியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கியர் தான் வந்து ரிவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஏன்னா டைரக்ஷனை உங்களுக்கு மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பும் உங்களுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு டிசிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சின்னதாக ஒரு மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல லைனாக வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, அது எதோட போய் கனெக்ட் ஆகுதுன்னா ஒரு வால் பாடியில் போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. மோஸ்ட்லி இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இன்கேஸ் உங்கள் காரை சர்வீஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. இதுதான் வந்து வால் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சொலினாய்டு வால்வ்ஸு. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட பாத் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த பாத் வழியாக ஆயில் வந்து எந்தெந்த வால்வில் எப்போ எந்த இடத்துக்கு ஆயில் வந்து ப்ரெஷராக உள்ளே போகணும் அப்படிங்கிறத இது வழியாக தான் அது கண்ட்ரோல் பண்ணி புஷ் பண்ணுது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிசிஎம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கியர் பாக்ஸ்க்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை வந்து இருக்குது. இது வந்து நமக்கு வெளியில் தெரிகிறது வந்து ஜஸ்ட் இந்த கவர் தான். ஸோ இந்த கவர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த கியர் பாக்ஸோட பாட்டமில் இப்படி வந்து உங்களுக்கு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஆயில் வெளியில் வராமல் ஜஸ்ட் ஒரு கவராக மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகுது. அது போக இதில் வந்து ஆயில் ஃபில்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன ஃபின்ஸுமே இருக்குது, கொஞ்சம் ஆயிலை கூல் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு ஏடி, அதாவது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சீம்லெஸ்ஸான ஒரு கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக அந்த கியர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இன்னொன்று மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆயிலுக்குள்ளே ரன் ஆகி ஆயிலே பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது இந்த டார்க் கன்வெர்ட்டரில் கொஞ்சம் பவர் லாஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால மைலேஜ் வந்து உங்களுக்கு ஏஎம்டி அண்ட் டிசிடி எல்லாம் விட இதில் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் பிரச்சனை அப்படின்னு வரும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளச் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமான காரணம் ஆயில் வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலுக்குள்ளே தான் நடக்குது. அப்போ அது சூடாகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும், அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த கியர் பாக்ஸ்க்கு நம்ம போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கியர் பாக்ஸ் என்ன அப்படின்னா, சிவிடி கியர் பாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது எந்த கார்ஸில் உங்களால் பார்க்க முடியும்னா, ஹுண்டேல ஐவிடி அப்படின்னு ஒரு கியர் பாக்ஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதே தான். அதே மாதிரி ஹோண்டாவில் சிவிடி, ஹோண்டா சிட்டியாக இருக்கலாம், உங்களுக்கு அமேஸாக இருக்கலாம், அதுலேயும் வந்து இந்த சிவிடி கிடைக்குது. நிசானில் மேக்னைட்டோட கார்லையும் உங்களுக்கு இந்த சிவிடியும் கிடைக்கும். அப்போ இந்த சிவிடி அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கியரோட செட்டப் வந்து உங்களுக்கு இருக்காது. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 80s ஆர் 90s கிட்ஸாக இருந்தால் இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாவு மில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புள்ளி வந்து உங்களுக்கு டிரைவ் ஆகும். அதில் ஒரு பெரிய புள்ளி, ஒரு சின்ன புள்ளி, ஒரு பெல்ட் வந்து டிரைவ் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட எக்ஸாக்ட் பிரின்சிபலில் தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் இந்த பாக்ஸில் பார்க்கும்போது 2 கோன் ஷேப்பில் இருக்கிற புள்ளி வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து இன்புட் ஷாஃப்ட்டு, இன்னொன்று வந்து அவுட்புட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இன்புட்டில் இருந்து அவுட்புட்டுக்கு எவ்வளோ கியர் ரேஷியோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கியர் ரேஷியோஸ் வந்து இதில் எடுக்க முடியும். அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோன் வந்து டேப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கோனு அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு ஹைட்ராலிக் செட்டப் இருக்குது. அது மூலமாக என்ன ஆகும்னா, இது விரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பெல்ட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு உள்ளே போகும். இது சுருங்குச்சு அப்படின்னா இந்த பெல்ட் வந்து அப்படியே வந்து வெளியே வரும். அப்போ இந்த பெல்ட் வந்து இங்கேயும் அதோட கியர் ரேஷியோஸை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி மாறுறதன் மூலமாக வந்து ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு கியர் ரேஷியோ உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதில் தான் வந்து இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம். நீங்கள் சடனாக ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி அப்படியே ஜவ்வு மாதிரி அப்படியே இழுத்து அப்படியே முன்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த கோன் வந்து இதோட பொசிஷனை மாற்றி இந்த பெல்ட்டை இழுத்து இங்கிட்டு விடும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படி தான் வந்து அந்த சிவிடி அப்படிங்கிற அந்த கியர் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த செயின் வந்து ஃபுல்லி மெட்டலில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இங்கே இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இதுவுமே ஃபுல்லி மெட்டலில் தான் இருக்குது. இதில் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் வந்து இந்த செயின்ஸ் வந்து சின்ன 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 ஸ்ட்ரிப்பாக வந்து கனெக்ட் பண்ணி தான் ஒரு செயினை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த செயினையே மாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் மட்டும் கிடையாது, இந்த செயின் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரப் பண்ணி ஓடுற இந்த கோனோட சர்ஃபேஸுமே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த டோட்டலாக இந்த புள்ளியவே நம்ம எடுத்துட்டு தான் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. அப்போ மொத்தமே இந்த பாக்ஸோட சைஸே வந்து இவ்வளோ தான். ரொம்ப காம்பேக்டாக தான் இந்த ஒரு கியர் பாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கியர் பாக்ஸில் நீங்கள் டூ வீலரில் கூட பார்க்க முடியும். உதாரணத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொஃபட்டில் எல்லா இதுலேயும் இதுதான் இருக்குது. ஹோண்டா ஆக்டிவாவாக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் அந்த ஸ்கூட்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சிவிடி கியர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ மோஸ்ட்லி நியூ கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவிடி ஸ்லோவாக வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் இந்த ஹோண்டா இந்த ஹுண்டே வந்து இந்த கியர் பாக்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் சொன்னது தான், இந்த செயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகும். அப்போ எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க, ஃபுல் த்ராட்டில் கொடுத்து எப்பயுமே நீங்கள் ரஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த செயின் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு டார்க் கன்வெர்ட்டர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு அடுத்து வந்து இந்த சிவிடியில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே வந்து இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இருக்குங்கிறது தான் நம்ம வந்து கேட்ட வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போது இதுதான் வந்து இந்த சிவிடியோட ஒரு ஃபுல்லி ஓப்பன் பண்ணி இருக்கிற ஒரு செட்டப்பு. உங்களுக்கு க்ளீனாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கியர் பாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிடி ஆர் டிஎஸ்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபோக்ஸ்வேகனில் டிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு பிராண்டில் டிசிடின்னு சொல்கிறாங்க, டாட்டாவில் டிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரே டெக்னாலஜி தான், டூவல் கிளச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூவல் கிளச்சுங்கிறது என்ன அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கியர் செட்டும் ஈவன் நம்பர்ஸ்க்கெலாம் ஒரு கியர் செட்டும் இருக்குது. அப்போது ஒரு கியர்லேருந்து அடுத்து ஆட்லேருந்து ஈவன் மாறும்போது ரொம்ப குயிக்காக வந்து அந்த ரியாக்ஷன் டைம் வந்து இருக்கும். அதனால தான் இது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எந்த காரில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்ஸ்வேகனோட ஆமியோவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே தான் வந்து அந்த டிசிடி ஆர் டிசிஏ கியர் பாக்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற அந்த கியர் பாக்ஸை தான் நம்ம எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த டிசிடி கியர் பாக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருந்தேன் டிசிடி அப்படிங்கிறது டியூவல் கிளச் டெக்னாலஜி. ஆட் ரோக்கெலாம் வந்து ஆட் நம்பர்ஸ்க்குலாம் ஒரு கியர்ஸும் ஈவன் நம்பர்ஸ்க்குலாம் ஒரு செட் ஆஃப் கியர்ஸும் இருக்கும்னு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே மேலே வந்து ஒரு செட் ஆஃப் கியர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு லீவர் தான் வந்து என்ன பண்ணுது, அந்த கியர் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. அப்போ இந்த லீவரை முன்னாடி பின்னாடி இப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இருக்கிறது தான் வந்து இங்கே ஒரு மெக்காட்ரானிக் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், இதுதான் வந்து அந்த மெக்காட்ரானிக் யூனிட். இந்த யூனிட்டில் இங்கே ஒரு சிலிண்டரும் இங்கே ஒரு சிலிண்டரும் இருக்குது. கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து ஹைட்ராலிக்கில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு செட் ஆஃப் கியர்ஸை டிரைவ் பண்ணுது. அதே மாதிரி இந்த பக்கமே வந்து ஒன்று இருக்கும், நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே கீழே இருக்குது ரைட். இது ஒன்று இது ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் இது ஒன்று இது ஒன்று. ஸோ மொத்தம் வந்து 4 டிரைவிங் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த லீவரோட போய் உங்களுக்கு ஒரு சின்ன ராடோட சேர்த்து உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இதை டிரைவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கே பின்னாடி இருக்கிற இந்த மெக்காட்ரானிக் யூனிட் தான் வந்து இது எப்போ எந்த கியர் ஆக்சுவேட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இதையும் ஓப்பன் பண்ணி இப்போ வச்சுருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எஸ், அது தனித்தனியாக இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதான் வந்து அந்த ஓப்பன் பண்ண மெக்காட்ரானிக்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு என்க்ளோசருக்குள்ளே தான் அந்த ஒரு பிசிபியே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட்டாக வந்து டிரைவ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு யூனிட் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயத்தையும் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். எஸ், இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த யூனிட்டுக்கு உள்ள இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. இது பேசிக்காக நம்ம ஏஎம்டியில் பார்த்த கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு மோட்டர் இருக்குது, ஒரு பம்ப் இருக்குது, இங்கே வந்து ஒரு சின்ன ரிசர்வாயர் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசர்வாயர் வந்து இந்த டேங்க் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னா இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டெவலப் ஆகிற ஒரு ஹை ப்ரெஷர் ஆயிலை வந்து இதுக்குள்ளே
ப்ரெஷராக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ தேவையோ இதை வந்து இமீடியட்டாக உள்ளே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுது. அந்த ஒரு செட்டப் தான் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொலினாய்டு சுவிட்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சைடு ஆயில் வந்து பம்ப் ஆகணுமோ அது இது டிசைட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இது வழியாக ஆயில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் டோட்டலாகவே வந்து மெக்காட்ரானிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளச்சோட அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம மேனுவல் கியர் பாக்ஸில் எப்படி ஒரு கிளச் இருந்ததோ அதே மாதிரி இதில் வந்து இருக்குது. பட் அதில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பிளேட் வந்து ஒன்று தான் இருக்கும். பட் இங்கே வந்து அவுட்டரில் ஒன்று இருக்குது, இன்னரில் வந்து இருக்குது. அப்போ இந்த அசம்பிளிக்குள்ளேயே வந்து 2 செட் ஆஃப் கிளச் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா திக்காக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சேர்த்து ரிவீட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. உள்ள 2 கிளச் பிளேட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி அத்தனை கிளச்சுமே வந்து ட்ரை கிளச் தான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ட்ரையாக மேனுவலில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக அதர் கண்ட்ரியில் பார்க்கும்போது இது வந்து வெட் கிளச்சாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆயிலுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். பட் இதில் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. அந்த ஹீட்னால அந்த கிளச் பிளேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கொஞ்சம் வைஸ்லி யூஸ் பண்ணணும். ஹில் டிரைவ் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மேனுவல் மோடில் போய் ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதோட லைஃப் வந்து பெட்டராக எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிஸ்டம் எல்லாமே ஆயிலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆயிலை வந்து ப்ராப்பரான இன்டர்வலில் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். பழைய ஆயிலை அப்படியே விடக்கூடாது. அப்படி விடும்போது இந்த கிளச்சிலேருந்து வர்ற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆயிலோட மிக்ஸ் ஆகி இந்த மெக்காட்ரானிக்கோட யூனிட்டை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சொல்யூஷன் தான். நம்ம கம்பெனியில் மாத்திரம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாற்றும் போது கொஞ்சம் கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அது வருது. ஸோ இதுதான் டிசிடி. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற த மோஸ்ட் ஹையர் டெக்னாலஜியில் இருக்கிற ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு கியர் பாக்ஸ். இப்போ இது எந்தெந்த காரில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து இது கொடுக்குறாங்க. பட் கைலாக்கில் வந்து 80 தான் வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு குஷாக்கா இருக்கலாம், டைகூனா இருக்கலாம், வென்டோவாக இருக்கலாம் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் வெர்ச்சஸ் அண்ட் ஸ்லாவியா எல்லா இதுலையுமே வந்து இந்த டிசிடியோட கியர் பாக்ஸ் தான் கிடைக்குது. ஹுண்டேயில் டிசிடி, அதில் டிஎஸ்டின்னு சொல்கிறோம். இதில் ஹுண்டேயில் வரும்போது டிசிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டாட்டாவில் வரும்போது டிசிஏ. இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த டூயல் கிளச் டெக்னாலஜி அப்படிங்கிற கியர் பாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் இன்ட்ரோடக்ஷனில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவோட எண்டில் ஒரு எக்ஸ்பர்ட் கூட இந்த ஆட்டோமேட்டிக் கியர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம், இந்த கியர் பாக்ஸை பற்றி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கூட மிஸ்டர் வேலு நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். இந்த கலாம் கார்ஸோட ஓனர், இவரோட நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ப்ரோ, இப்போ நீங்க டே இன் அண்ட் அவுட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடயே நீங்க டிராவல் பண்றீங்க. ஓகே. அத்தனை டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் நீங்க வேலை பாக்குறீங்க, சர்வீஸ் பண்றீங்க. அதுவும் பிரீமியம் கார்ல இருந்து மாஸ் மார்க்கெட் கார்ஸ் வரைக்கும் பண்றீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல எல்லாம் வந்து எந்த கியர் பாக்ஸ் நல்லா இருக்கும், எதுல நிறைய பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய கியர் பாக்ஸ் ஏஎம்டி, ஏடி, சிவிடி, டிசிடி, டிஎஸ்டி இதெல்லாம் சொல்றோம். இதுல ரிலேயபிளா இருக்கும் அப்படின்னா எந்த கியர் பாக்ஸ் சொல்லலாம்? நல்ல ரிலேயபிளா இருக்கும்னா அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்குன்னா அது வந்து ஒரு ஏடி கியர் பாக்ஸ் தான். ட்ரெடிஷ்னல் கியர் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏடி தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் டிஎஸ்ஜி, சிவிடி இந்த மாதிரியான கியர் பாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனால் ஏடி தான் வந்து நல்ல ரிலேயபிளான கியர் பாக்ஸ். இது எந்த கம்பெனி தயாரிக்குதுன்றதை பொறுத்தும் அது அமைஞ்சிருக்காது. அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். அப்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல எல்லா பிராண்ட்லயுமே அவங்களோட கியர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப எந்த பிராண்டோட கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? உண்டாயை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ நம்ம பிரீமியம் கார் போகும்போது இசட்எஃப்ன்ற டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தான் வந்து எல்லாருக்குமே டிரான்ஸ்மிஷன் சப்ளை பண்றாங்க. அவங்க தான் ஒரு ரொம்ப ரிலேபிளான ஒரு டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. அவங்க தான். ஓகே. ஸோ இந்த பிராண்டோட கியர் பாக்ஸ்ல அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா அது எந்த பிராண்ட்? அதிகமா சேல் ஆனதுனால என்னன்னு தெரியல, இந்த ஏடி கியர் பாக்ஸ்ல தான் அதிகமா கம்ப்ளைண்டே வருது. அதை தவிர்த்து அதிகமா கம்ப்ளைண்ட் வர்றது பாத்தீங்கன்னா டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ்ல அதிகமா கம்ப்ளைண்ட் வரும். ஓகே. அப்படின்னா அந்த ஜெர்மன் பிராண்டான ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடால இருக்கிற அந்த டிஎஸ்ஜில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முக்கியமா காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஹீட்டிங் தான். எல்லா டிரான்ஸ்மிஷன் எல்லா மேனுஃபேக்சரருக்குமே அந்த ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றோன்றது தான். அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா வர்றது இந்த ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்னால வருது. அது இப்போ ட்ரை கிளச், வெட் கிளச் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் இந்தியால இருக்கிற அத்தனை டிஎஸ்ஜி, டிசிடி எல்லாமே வந்து ட்ரை கிளச் தான். ட்ரை கிளச் ஒரு சில மாடல்ஸ்ல வெட் கிளச்சும் வரும். அப்படியா? நீங்க சொல்றது வந்து லக்ஸுரி அண்ட் பிரீமியம். லக்ஸுரி கார்ஸ்ல ஸ்கோடாவில் பாத்தீங்கன்னா ஜெட்டா
சூப்பர் இந்த கேட்டகரியில இருந்து வெட் கிளட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, வெட் கிளட்ச்னா என்ன ப்ரோ? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலி? அதாவது வெட் கிளட்ச்ன்றது ஒரு ஃபிரிக்ஷன் பிளேட்ஸ் மாதிரி வரும். அது ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணும். அது வந்து வெட் கிளட்ச். ட்ரை கிளட்ச் என்னன்னா நம்ம ஒரு சாதாரண மேனுவல் கிளட்ச் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் அந்த மாதிரி ஒரு டியூல் கிளட்ச்ல அது ஒர்க் பண்ணும். ஆப்போசிட் K1 K2ன்னு சொல்லி ஒர்க் பண்ணும் அது. ஓகே, இப்போ ஒரு கியர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த காரை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேர் எடுக்கணுமா கம்பேர் டு மேனுவல் கியர் பாக்ஸ்? 100% நம்ம கேர் எடுக்கணும். இப்போ நீங்க ஒரு இன்ஜினை எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க டிரான்ஸ்மிஷனை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஆயில் மாற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது வந்து என்னன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றுவோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாங்கன்னா 30,000 கிலோமீட்டர்லேயே ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் அதை டிரைவ் பண்ணும்போது நம்ம அதை ஒரு மெத்தடா தான் டிரைவ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹீல்ஸ்ல போறோம்னா நம்ம அந்த டைம்ல எல்லாம் மேனுவல் மோடு யூஸ் பண்ணோம். எல்லா கார்லயுமே கம்பல்சரி ஆட்டோமேட்டிக் கார்ல மேனுவல் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா அதிக ஆர்பிஎம் புல் பண்ணும்போது அந்த மேனுவல் மோட நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ள உராய்வு கம்மியா ஏற்படும். அந்த மாதிரி அந்த உராய்வு அதிகமா ஏற்படுதுன்னா அந்த இடத்துல தான் டேமேஜ், கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, சோ அப்போ ஒன்னு ஹில்ஸ்ல வந்து மேனுவல் மோட்ல ஓட்டணும். அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க பம்பர் டு பம்பர் டிராபிக்ல அதிகமா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை மோட்ல யூஸ் பண்றதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி, அது உண்மையா? அது அந்த அளவுக்குலாம் உண்மை இல்லை. ஆக்சுவலா மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்சதே இந்த மாதிரி டிராஃபிக்ல நீங்க கூட பேசும்போது சொல்லுவீங்க டிராஃபிக்ல யூஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு. அந்த டைம்ல நம்ம மேனுவல் யூஸ் பண்ணா அது அந்த ஒரு நல்லா இருக்காதுல்ல. அது டிராஃபிக் டைம்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் மாறுற மாதிரி போகும், டக்குன்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியருக்கு ஸ்லோ பண்ணும்போது வந்துடும். அப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த மாதிரியான டைம்ல வந்து பெரிய அளவுல டேமேஜ் நடக்காது. ஒரு சின்ன ஏதோ ஒரு 2% 3% அந்த மாதிரி டேமேஜ் நடக்கும் அதுல. அப்போ முக்கியமா வந்து ஹில்ல தான் அப்படிங்கிறது. ஹில்ஸ் தான் அதிகமா. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் கியர் பாக்ஸையும் பார்க்கும்போது எந்த கியர் பாக்ஸ்ல அதிகமா செலவு வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதை ரெடி பண்றதுக்கு? அது ஏடி கியர் பாக்ஸ்ல தான் அதிக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஏடி கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்ஸ் தான் போயிருக்கும். ஆனா நம்ம அது உள்ள இருக்க 150 பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த சின்ன சின்ன கிளட்ச் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ஆமா மொத்தமாவே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நீங்க இதை டிஎஸ்சி போனீங்கன்னா டிஎஸ்சில வந்து அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. அதுல வந்து தனியா செப்பரேட்டா மெக்கானிக்ஸ் வரும், இந்த பக்கம் கிளட்ச் வரும், ஃப்ளைவீல் வரும், செப்பரேட்டா அதை மாத்தலாம் நம்ம. டிஎஸ்ஜே பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000 அந்த ரேஞ்ச் வருதுன்னா இப்போ ஏடில போகும்போது லேக்ஸ்ல போகும். ஓகே, கியர் பாக்ஸோட கம்ப்ளைண்ட் வந்தா. ஓகே, இப்போ நம்ம ஏடில கொஞ்சம் அதிகமா பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இவ்வளவு கிலோமீட்டருக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு கிலோமீட்டர் சொல்லுங்க? இப்போ ஹுண்டாய் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh கிலோமீட்டர்ல கம்ப்ளைண்ட் வருது. இப்போ BMW இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 lakhs கிலோமீட்டர்ல கம்ப்ளைண்ட் வருது. இப்போ ஜாகுவார்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 1 lakh அந்த ரேஞ்சிலேயே வருது. வேற என்ன Audi இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakhல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. மேஜரா பாத்தீங்கன்னா இந்த 1 lakh கிலோமீட்டர்ல கம்பல்சரி ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, இப்போ இருக்கிறதுலே மார்க்கெட்ல இந்த AMT கியர் பாக்ஸ் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் புது காரா வாங்கும் போது. ஆமா அப்படின்னா அது இன்கேஸ் ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா அதை சரி பண்ற செலவும் கம்மின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க மார்க்கெட்ல வாங்கும் போது வேணா அதோட காஸ்ட் கம்மியா இருக்கலாமே தவிர ஆனா சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அப்படியா? அந்த மெக்கட்ரானிக்ஸ் அது மேல வர நார்மலா இப்போ மாருதி செலிரியோன்னு எடுத்துப்போம்ல, அது மேல வர அந்த மெக்கட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா 85,000 வருது ஒரு மெக்கட்ரானிக்ஸ் மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணணும்னா புதுசா. ஓகே, டிரான்ஸ்மிஷன் கிடையாது. எல்லாருமே தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தா சோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு இத்தாலியா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், ஜப்பான், ஜெர்மனி, யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா வருது. ஓகே, இப்போ வந்து AMT அப்படிங்கிறது எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு ஹுண்டை, மாருதி எல்லாத்தையுமே இருக்காங்க. இந்த பிராண்டோட AMT கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எந்த பிராண்ட்ஸ்? AMTன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம மாருதி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதான் அவங்க ASG அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சோ அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஓகே, இந்த CVT அப்படிங்கிற இந்த கியர் பாக்ஸ், அதாவது கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதோட ரிலையபிலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல சொல்ல முடியாது. ஆனா ஏடி கியர் பாக்ஸ்க்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவிடி கியர் பாக்ஸ் தான் அது. அதை வந்து நம்ம ஓவரா புல் பண்ணக்கூடாது, லோட் கொடுக்க கூடாது. அது ஒரு ஜென்டலா டிரைவ் பண்ணும் அந்த கியர் பாக்ஸை. இல்லைன்னா உள்ள இருக்க செயின் வந்து கட் ஆயிடும். ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஒரு ஃபோர்ஸா விட்டீங்கன்னா கூட
செயின் உள்ள இருக்க செயின் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த செயின்லாம் கட் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் கிளச் அசம்பிளியா மாற்ற வேண்டியதா வரும். அந்த செயினுக்கு பக்கத்துல வர க்ரௌன் இது மாதிரிலாம் எல்லாத்தையும் சேர்த்து மாத்துற மாதிரி வரும். அதுலயும் அந்த கோனையும் சேர்த்தே மாத்தணும். ஆமா, செயின் பிளஸ் அது சுத்தக்கூடிய அந்த வீல் இருக்கு பாத்தீங்களா, கியர் ரேஷியோ பண்ணி கொடுக்கல, அதையும் சேர்த்து மாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல அந்த இதோட இம்ப்ரெஷன் வந்து அதுல உள்ள வந்துரும். ஆமா, உள்ள வந்துரும், லைன் லைனா வந்து. ஆமா, வந்துரும். சோ அப்போ அதை நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதோட பட்ஜெட்ங்கிறது எவ்வளவு வரும்? சிவிடியை பொறுத்த வரைக்கும் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 80,000 இருந்து ஒரு 1 lakh இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வந்துரும். ஓகே, இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க பண்ற சர்வீஸ் காஸ்ட் பத்தி. நான் சொல்றேன் பண்ற சர்வீஸ். அப்போ கம்பெனின்னு போனோம்னா இப்போ உங்ககிட்ட பண்றதுக்கும் அதுக்கும் எவ்வளவு இல்ல, கம்பெனில இந்தியாவுல பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பொறுத்து சர்வீஸ்ன்றதே கிடையாது. ஓகே, ஒன்லி ரீப்ளேஸ் மட்டும் தான். அப்போ அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல தான் போகும். இப்போ ஒரு ஜாகுவார்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம். இப்போ அவுடி எடுத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம், BMW எடுத்தா ஒரு 10 லட்சம், இந்த மாதிரி போகும். மாருதியை பொறுத்த வரைக்கும் அவங்க 1 lakhல பண்ணி கொடுக்குறாங்க. ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 3 lakhs இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷனுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு 3 to 4 lakhs காரை டிபெண்ட் பண்ணி அது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு யூஸ்டு காரா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு பழைய கார்ல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிறது வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்து வாங்கணும்? அந்த கியர் பாக்ஸ் செக் பண்றோம். ஆமா, கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனே அதோட ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றது, அதோட கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம் தான். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் தேவையா இல்ல மேனுவல் தேவையான்றது ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நமக்கு நெசசரி இருக்கிறவங்க மட்டும் ஆட்டோமேட்டிக் வாங்கினா கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ லக்ஸூரியன் பிரீமியம் கார்ஸை வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நிறைய பேர் வாங்குறாங்க. நம்மளால புதுசா வாங்க முடியல, யூஸ்ட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற கார்ஸ் தான். ஓகே, சோ அதுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆச்சுன்னா அது சரி பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும்? பிரீமியம் காரை பொறுத்த எல்லா காருமே கம்பல்சரி ஒரு மெக்கானிக்கல் பார்ட்னாலே கம்பல்சரி அது ரிப்பேர் ஆகும். பிரீமியம் கார்னும் போது இன்னும் அதிகம். ஏன்னா காரணம் என்னன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால ஈஸியா ரிப்பேர் ஆகும். இப்போ நீங்க யூஸ்ட் மார்க்கெட்ல வாங்குற கார்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி மேக்சிமம் கார் என்கிட்ட வர காரு யூஸ்ட் மார்க்கெட்ல வாங்குற கார் தான் சர்வீஸ்க்கே வருது நிறைய. காரணம் என்னன்னா முன்னாடி இருந்த ப்ரீவியஸா இருந்த ஓனர்ஸ் வந்து அதை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இவங்க அப்படியே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றதுனால அது இல்லாம மக்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கை பத்தின ஒரு புரிதல் இல்லை. எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியல. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா அதை மெயின்டைன் பண்ண முடியும். அது மாதிரி புரிதல் இல்லை. ஆனா இனி வரும் காலங்கள அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கேரேஜில் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எல்லா கியர் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணி கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லா கியர் பாக்ஸையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே எப்படி இருந்தது, அத்தனையுமே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, இன்ஃபேக்ட் எக்ஸ்பர்ட்டே நம்ம பேசியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மேனுவல் கியர் பாக்ஸை விட அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போனா ஒரு 1 lakh kilometers நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கியர் பாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதில் எந்த கியர் பாக்ஸு அதிகமாக நமக்கு செலவு வைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏடி கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏடி அப்படிங்கிறதுல ஏன் அப்படின்னா ஒன்று தொட்டோம் அப்படின்னா டோட்டல் செட்டே தான் வந்து நீங்கள் மாற்றணும். நம்ம சின்ன சின்ன கிளச் பிளேட்ஸாக வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அவ்வளோ கிளச் பிளேட்ஸையும் நீங்கள் மாற்றினா தான் அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எக்கனாமிக்காக ஒரு சர்வீஸ் காஸ்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ஏஎம்டி, அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டருக்கு ஈக்குவலாக ஏஎம்டியுமே எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எந்த கியர் பாக்ஸ் எடுத்தாலுமே செலவு அப்படிங்கிறது வெளியில் பண்ணோன்னா ஒரு 1 lakh அப்படிங்கிறது ஆகுது. நம்ம ஷோரூமில் நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மேனுவல் கார் மாதிரி அப்படி இப்படின்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை ஓட்டுற மாதிரி ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஹில் டிரைவில் கம்பல்சரியாக நீங்கள் மேனுவல் மோடில் போட்டு தான் நீங்கள் ஓட்டணும். அதே நேரத்தில் பம்பர் டு பம்பர் போகும்போது பெருசாக பிரச்சனை வராது. பட் இருந்தால் கூட அதை மேனுவல் மோடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். A to Z கவர் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி தமிழில் யாரும் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக வீடியோ வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. உங்க பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்குங்க with Cars Only Institute, சென்னை மேடவாக்கம். 2025 admissions open. Join now.